உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் சோலார் லைட், அதுவும் அவுட்டோர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து பார்க்க போறோம். இதையும் ஒரு கமெண்ட் பண்ணவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த வீடியோ. சோலார் அவுட்டோர் லைட்ஸ் ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய எனர்ஜி சன்ல இருந்து நமக்கு சோலார் எனர்ஜியா வருது. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளுடைய வீட்டில் எலக்ட்ரிசிட்டியை மிச்சம் பண்ணி நம்ம லைட் எரிய வைக்க முடியும். ஸோ இந்த ஒரு 2020ல அதிகமான ப்ராடக்ட் வந்து சோலாரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது இந்தியன் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை சைனீஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அதர் கண்ட்ரி இன்டர்நேஷனல் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சோலார் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் புதுசாக நம்மளுக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சோலார் எனர்ஜியை வந்து நம்ம 17% வரைக்கும் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ல பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அவுட்டோர் லைட்ஸில் தான். பெரிய பெரிய காலேஜஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் இருக்கக்கூடிய லைட் தான் வந்து அதிகமாக அவங்களுடைய ஆன் தி வேல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால சோலார் லைட்டை வந்து நம்மளுடைய வீடுகள்லையும் அவுட் சைடில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பவரை வந்து நம்ம அதிகமாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த சோலார் லைட் அப்படின்னா என்ன விஷயம், ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன சைஸில் கிடைக்குது, பெரிய சைஸில் கிடைக்குது. அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய எல்இடிஸ் 47 எல்இடிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக பெரிய லைட்டாக வரும். அதுவே வந்து ஒரு 10-12 லைட் அந்த மாதிரியான எல்இடிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சின்ன லைட்டாக வரும். மேலே ஒரு சோலார் பேனல் வச்சிருப்பாங்க. ஸோ சூரிய ஒளியை அது வந்து கிரகிச்சிட்டு அதிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு டைரக்டாக ஈவினிங் டைமில் சென்சார் இருக்கும். அந்த மோஷன் சென்சார் மூலமாக இருட்டிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அது லைட் எரிய வைக்கும். ஸோ இப்படி தாங்க இந்த சோலார் லைட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சோலார் லைட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு 180 டிகிரி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலுமினேஷன் கொடுக்குதா, அந்த ஆங்கிள் கவர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் இதில் 3 விதமான மோடு வந்து கொடுக்குறாங்க. ஈவினிங் மோட், அதே மாதிரி மோஷன் மோட், ஏதாவது ஹியூமன் போனாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியும். அதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஈவினிங் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியமாக லைட் எரிய ஆரம்பிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைட்னஸ் வந்து சூரிய ஒளி வந்து கம்மியாக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இலுமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி யாராவது மோஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸோ இல்லை யாராவது ஒருத்தர் நபர் நந்துட்டு போறாரு அப்படின்னா அது மோஷன் கிட்ட, ஸோ அப்போ லைட் வந்து ரொம்ப ஃபிளாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டுக்கு மேலே ஒரு 10 o'clock மேலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் அடிப்படையில் தான் இந்த லைட் எல்லாமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு லைட்டுக்கு 1 year வரைக்கும் நம்மளுக்கு ப்ராடக்ட்டுக்கான வாரண்டியும் தராங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மோஷன் சென்சார் நல்லா இருக்கிற மாதிரியான லைட்டை வந்து வாங்கிக்கணும். அதிகமான ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே டியூரபிள் அண்ட் எல்லா வெதர் ப்ரூஃப் கண்டிஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அவுட்டோரில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அப்பப்போ போயிட்டு நம்ம இது நல்லா இருக்குதா இல்லையான்லாம் பார்க்க முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அது கண்டினியூட்டியாக நல்லா ரன் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட்டை வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றதை பார்த்துக்கோங்க. நம்ம போய் ஆன் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எரியணும், அதுவே ஆஃப் ஆகிடணும். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கா மாதிரி ஒரு டாப் 5 ப்ராடக்ட்டை நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் ஹார்ட்ரோல் சோலார் லைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். 60 LED சோலார் லைட்ஸ் அவுட்டோருக்காக பயன்படுத்திக்கலாம். IP44 ரேட்டிங் வாட்டர் ப்ரூஃபோட வருது. 3.7 வோல்ட் 4400 mAh பேட்டரியும் தராங்க. மோஷன் சென்சார் 650 லூமின் சப்போர்ட்டோட வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1990 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 340 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஹாப்பி செல்லிங் சோலார் லைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 50 வாட்ஸ் அல்ட்ரா தின் LED ஃபோக்கஸ் லைட் மாடலா வருது. லைஃப் டைம் ஆஃப் 50,000 hours வரையும் கண்டினியூஸா பயன்படுத்த முடியும். வாட்டர் ப்ரூஃப் IP65 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோட வருது. ஒரு வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா 2 years வரைக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 9 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல ஹார்ட்ரோல்ல இருந்து வரக்கூடிய சோலார் லைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 66 பவர்ஃபுல் LEDs 550 லூமின்ஸ். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 26.2 feet வரைக்கும் கிடைக்கும். ஆங்கிள் பாத்தீங்கன்னா 140 டிகிரி வரைக்கும் நல்ல எக்ஸ்பாண்டபிளா இருக்கு. 4 சைட் சோலார் லைட் கொடுத்திருக்காங்க. 3 டிஃபரண்ட் மோட் ஆப்ஷனும் இருக்கு. 2200 mAh இன்பில்ட் பேட்டரியும் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1250 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 194 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல பிக் சேவிங் சோலார் லைட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோலார் பவர் கார்ட்லெஸ் அவுட்டோர் லைட்டா வருது. ஹை பவர் 20 LEDs ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேக் ஆஃப் 4 நமக்கு கிடைக்குது. இலுமினேஷன் அப் டு உங்களுக்கு 160 லூமின்ஸ் வரைக்கும் வரும். ரீசார்ஜபிள் 1200 mAh லே அயன் பேட்டரிஸ் வந்து ப்ரொவைட்
ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 657 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 3.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 168 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Hardoll solar lights பத்தி பார்க்க போறோம். 54 LED solar power outdoor லைட்டா வருது. LED on both side கொடுத்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ஆப்ஷனோட வருது. அவுட்டோர் மோஷன் சென்சார் லைட் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3.7 வோல்ட் 4400 mAh பேட்டரியும் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1390 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 198 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 சோலார் லைட்ஸ் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் அண்ட் இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Flipkart and Amazon ரெண்டுத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.